ஸ்கை கம்ப்யூட்டர்ஸ் டெக்னாலஜி யூடியூப் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது எப்படி, அதாவது புது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது வரைக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே எடுக்கலை அப்படின்றவங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறது எப்படி, அதுவும் இல்லாமல் பழைய அட்டை மாதிரி வச்சுருக்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குது, அதை எப்படி டிஜிட்டலாக ஆதார் இணைச்ச டிஜிட்டல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக வாங்குறது. அதாவது பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கும்போது டிஎன் நம்பர் போட்டு வரும். இதுதான் புது வகையான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இதை எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 விதமாக லாகின் கேட்கும். ஒன்று துறை உள்நுழைவு, இன்னொன்று பயனாளர் உள்நுழைவு. எங்கிட்ட இசேவை ஐடி இருக்குன்றதுனால நான் துறை உள்நுழைவு போகிறேன். அதுவும் இல்லாமல் எங்கிட்ட இசேவை ஐடி வச்சுருக்கனால நான் பயனாளர் நுழைவில் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து பயனாளர் நுழைவில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். வேணும்னா என் வாட்ஸ்அப் நம்பரை கமெண்ட்டில் தரேன். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், கூகுளில் போய்ட்டு TNEGA அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. அப்படியா சர்ச் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இசேவை அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு அதுவே கூட்டிகிட்டு போகும். ஸோ அதில் வர ஃபஸ்ட்டு லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் பாருங்கள், ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, நான் என்கிட்ட இசேவை ஐடி இருக்குன்றனால நான் துறை உள்நுழைவு போயிடலாம். நீங்கள் உங்கள்கிட்ட ஐடி இல்லைன்னா நீங்கள் வந்து பயனாளர் நுழைவில் போய் பண்ணுங்கள். ஸோ மெத்தடெல்லாம் சேம் தான். இங்கே பாருங்கள், நான் என்னோடய இசேவை ஐடியை லாகின் பண்ணிக்கிறேன். அதுக்கான பாஸ்வேர்டையும் கொடுத்து நான் இதை வந்து கேப்சா கொடுத்து கரெக்டாக என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களோட பயனாளர் நுழைவை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இது இன்கேஸ் உங்களுக்கு யாருக்கா இந்த மாதிரி கேட்டுச்சுன்னா ப்ளீஸ் க்ளோஸ் த செஷன் பாருங்கள். ஸோ அந்த கீழே இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் பாஸ்வேர்டை கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வரும். அதை ஒரு தடவை படித்து பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இதான் வரும் ஹோம் பேஜ், மெயின் பேஜ் தான் வரும். இதில் பார்த்திங்கன்னா மேலே இருக்க பாருங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸ் அப்படின்றது அந்த இதில் தான் ஆல்ரெடி இருக்கும். நீங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு பாருங்கள். நம்ம அப்ளை பண்ணுற சர்டிஃபிகேட் எல்லாமே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கீழே தான் வருது. இங்கே பாருங்கள், அதில் போய்ட்டு இங்கே இருக்க பாருங்கள், 2வது ஆப்ஷனாக இருக்க பாருங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இதில் வந்து ப்ரொசீட் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். ப்ரொசீட் அப்படின்னு அமுக்குனிங்கன்னா போதும். இதில் வந்து இங்கே பாருங்கள் ஆதார் நம்பர் கேட்குது பாருங்கள். நீங்கள் இதில் எல்லா டீட்டெயிலையும் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் வந்து ஆதார் நம்பரை மட்டும் கொடுத்தா போதும், கொடுத்து சர்ச் பண்ணால் போதும். ஸோ அதில் கேட்டிருக்க ஆதார் நம்பரை மட்டும் கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்றத இதில் காட்டும். ஆல்ரெடி உங்கள்கிட்ட கேன் இருக்கா இல்லையா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா கஸ்டமர்கிட்ட பார்த்திங்கன்னா கேன் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதனால் ரெஜிஸ்டர் கேன் அப்படின்றத கொடுங்க. இது மூலயமா நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். கேன் இல்லாதவங்களும் இதை பார்த்து நீங்கள் கேன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டாப் டு பாட்டம், அதாவது A to Z எல்லாமே இதில் அப்ளை பண்ணுறது எல்லாமே இதில் வந்துடுது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட கேன் இருக்கும். இது கேன் இல்லாதவங்களும் இந்த மெத்தடை பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கேட்டிருக்க டீட்டெயிலாக அப்படியே ஃபில் பண்ணுங்கள். உங்களோட ஆதார் நம்பர்னால் ஆதார் நம்பர், கல்யாணம் ஆகாத பெண்ணாக இருந்தால் செல்வின்னு கொடுத்துக்கோங்க, கல்யாணம் ஆன பெண்ணாக இருந்தால் திருமதின்னு கொடுத்துக்கோங்க, கல்யாணம் ஆகாத பையனாக இருந்தால் செல்வன்னு கொடுத்துக்கோங்க, கல்யாணம் ஆன ஜென்ஸாக இருந்தால் திரு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ அவங்களோட நேமு லெஃப்ட்டில் இருக்கிறத வந்து இங்கிலீஷில் கேட்டிருக்கிறத இங்கிலீஷ்லேயும் தமிழில் கேட்டிருக்கிறத தமிழ்லையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்டான மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேமுக்கு வந்து கரெக்டாக பேர் ஸ்பேஸ் இனிஷியல் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் புள்ளி வச்சிட்றாங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. புள்ளி வைக்காதீங்க. புள்ளி வந்து ரெக்கார்டில் மேட்ச் ஆகாது. நிறைய இடத்துல பேன் கார்டில் ஆதாரில் நிறைய இடத்துல மேட்ச் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேர் ஸ்பேஸ் இனிஷியல், ஏன்னா நம்மளோட 10th மார்க் ஷீட்டில் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பேர் ஸ்பேஸ் இனிஷியல் அப்படி தான் இருக்கும். மார்க் ஷீட் எல்லாத்துலேயுமே பேருக்கு அப்புறம் இனிஷியல் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்ட்ரு பண்ணுங்க. வெறும் பேர் மட்டும் போட வேணாம், முடிஞ்சால் இனிஷியலோடு சேர்த்து போட்டுருங்க. இனிமேல் அப்ளை பண்ணுறவங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ லெஃப்ட்டில் கேட்டிருக்க இங்கிலீஷில் இருக்க எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. அதே போல் ரைட் சைடில் இருக்கிறது தமிழில் அதே டீட்டெயில்ஸை அப்படியே பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த கேண்டிடேட்டோட தந்தை பெயர், தாயின் பெயர், இது எல்லாத்தையும் நம்ம என்ட்ரு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே போல் அவங்களோட என்ன ரிலீஜியன் அப்படின்றதையும் என்ட்ரு பண்ணிட்டோம். அப்புறம் என்ன கம்யூனிட்டி. இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்ன போகிறதுன்னு தெரியாமல் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுற கேண்டிடேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நாட் ஸ்டார்டர்னு போட்டுங்க ஆக்குபேஷனில். ஏன்னா ஸ்டூடெண்ட் வந்து வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க.
ஸோ அதனால் நாட் ஸ்டார்டர்னு போட்டுக்கோங்க. இதே நீங்கள் அப்ளை பண்ணுறது ஒரு பேரண்ட்ஸுக்காக இருந்தால் சர்வீஸ் ஒர்க்கர்ஸ்னு கொடுத்துக்கோங்க. அதில் என்ன இதில் பொருந்துறாங்களோ அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களோட மாவட்டம், அதே போல் உங்களோட தாலுக்கா, ரெவென்யூ கிராமம். ஸோ உங்களுக்கு ரெவென்யூ கிராமம் எங்கே அப்படின்றதையும் நீங்கள் கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதே போல் கரெக்டாக ஸ்ட்ரீட் நேம் வந்து லெஃப்ட்டில் இருக்கிறது இங்கிலீஷில். ஸோ இங்கிலீஷில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த தமிழில் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு அடிக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லைன்னா நான் கூகுள் இன்புட் டூலோட சாஃப்ட்வேர் லிங்க் தரேன். நீங்கள் அதில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் தங்கிலீஷில் அடிச்சுக்கலாம். AMMA அப்படின்னு அடிச்சிங்கன்னா அம்மானு வரும். அதுவும் இல்லாமல் ரிலேட்டடாக வருது பாருங்கள். ஒரு எழுத்து மட்டும் கிடையாது, அது ரிலேட்டடாகவும் கூகுள் இன்புட் டூலில் வரும். ஸோ கூகுள் இன்புட் டூல் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே பெட்டராக இருக்குது எனக்கு. ஸோ நண்பர்கள் யாருக்காவது கூகுள் இன்புட் டூலோட லிங்க் தேவைன்னா சொல்லுங்கள், சாஃப்ட்வேரோட லிங்க் தேவைன்னா சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேரோட லிங்க் தரேன். இங்கே பாருங்கள். ஸோ எல்லாம் என்ட்ரு பண்ணி முடித்தோன்னே இங்கே பாருங்கள், பில்டிங் நம்பர், வீட் நம்பர் ரெண்டும் ஒன்று தான். அது என்னன்றதை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்குவோம். என்ட்ரு பண்ணிவிட்டு பின்கோடு என்ட்ரு பண்ணுவோம். ரெண்டும் ஒரே அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸும் டெம்பரரி அட்ரஸும் ஒன்று தான் அப்படின்னா டிக்கு போட்டுக்கோங்க. அதே போல் கைபேசி எண், அவங்களோட ஃபோன் நம்பர் என்னவோ அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. தொலைபேசி எண்ணை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் OTP அப்படின்றத கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு ஒரு 4 டிஜிட்டில் OTP வரும். அந்த OTPயை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு தடவை அகெயின் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ OTP கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், OTP என்ட்ரு பண்ணியாச்சு. கன்ஃபார்ம் OTP அப்படின்னு கொடுத்துட்டா கீழே க்ரீன் கலரில் காட்டு நம்பருக்கு அகெயின் ஒரு தடவை உங்களோட ஆதார் நம்பரும், நேமும், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா அதை மெயில் அனுப்பி தான் அதை கரெக்ஷன் பண்ணணும். ரொம்ப பெரிய ப்ராசஸ், அது ஈஸி கிடையாது. ஸோ பதிகிறதும் போது கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை டபுள் டைம் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஒன்றும் தவறு கிடையாது, பொறுமையாக பண்ணாலும் கரெக்டாக பண்ணணும். இது வார்னிங் மெசேஜ் காட்டுது. ஆதார் நம்பரு, நேம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. முடிச்சிட்டிங்கன்னா அந்த கேன் நம்பர் வரும். அந்த கேன் நம்பரை எதுக்கும் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இல்லைன்னாலும் ப்ரொசீட் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கேன் நம்பரை வந்து ஒன்ஸ் பதிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆதார் நம்பர் சர்ச் பண்ணாலே கேன் நம்பர் வந்துடும். ஸோ ப்ரொசீட் அப்படின்றத கொடுங்க. கொடுத்தோடனே கேன் டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்படியே மேலேருந்து வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா செட்டாக போடணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த ஃபார்ம் டீட்டெயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே அதில் வந்து ஃபாதர் கம்யூனிட்டி, அதோட சப்கேஸ்ட், இது வந்து ஒரு செட்டு. லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள், கீழே ஃபாதர் கம்யூனிட்டி அப்படின்றது அவரோட என்ன கம்யூனிட்டி. பிசினா பிசி, எஸ்சினா எஸ்சின்னு கொடுத்துக்கோங்க. அதில் சப்கேஸ்ட் என்னவோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணி கொடுத்துருங்க. இது ஒரு செட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பார்த்திங்கன்னா மதர் கம்யூனிட்டி, மதர் என்ன கம்யூனிட்டி, எஸ்சியா பிசியா எம்பிசியா அப்படின்றத கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இது ஒரு செட்டு. அவங்களோட சப்கேஸ்ட் என்ன அப்படின்றத கொடுத்துருங்க. எப்பயுமே வந்து ஃபாதர் மதர் 2 பேரோட கம்யூனிட்டியுமே ப்ரூஃபாக வைங்க மேக்ஸிமம். ஏன்னா அப்போ தான் அப்பாவோடது அம்மாவோடது 2 பேரையுமே கேட்குறாங்க இப்போ எல்லா தாலுக்காலையும். இன்கேஸ் இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருவேளை யாராவது ஒருத்தர் வேறு கம்யூனிட்டியாக இருந்தாங்கன்னா அந்த லிஸ்ட்டு காட்டும். ஸோ அதில் எந்த கம்யூனிட்டி வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா, அப்ளை பண்ணும்போது எதாவது டவுட்னா தாராளமாக நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம், நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், எல்லாம் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன். ஃபஸ்ட்டு அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணிக்குவோம். இதை ஸ்கேன் பண்ணுறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் தரேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா 150 தான் எப்போயுமே ஸ்கேன் பண்ணுவோம் மேக்ஸிமம். நீங்கள் வந்து ஒரு 140 பண்ணிங்கன்னா அதுவே 200 KBக்குள்ளே கொண்டு வந்துடும். அதே போல் ஃபோட்டோ நிறைய பேத்துக்கு அப்லோட் ஆகிறதுல பிரச்சனை இருக்கா, என்னோடய யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோவை போய் பாருங்கள். ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதில் வந்து டவுட் இருந்தால் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி தரேன். நண்பர்களுக்கு அப்ளை பண்ணும்போது எதாவது டவுட்னால் நீங்கள் தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப்போ அல்லது காலோ பண்ணலாம். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நான் வந்து சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். இங்கே பாருங்கள், ஃபோட்டோன்னு வந்து அதில் வந்து டாக்குமெண்ட் நம்பர் எப்பயும் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னா அதுக்கு நேராக 1ன்னு கொடுத்து ஃபோட்டோன்னு கொடுத்துக்கோங்க. ஏதாவது ஒன்று எழுதணும். ஸோ அதனால் நீங்கள் 1 கொடுத்து ஃபோட்டோன்னு எழுதிக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் டவுட் இல்லாமல் இருக்கும். ஸோ இங்கே ஃபோட்டோவை சூஸ் பண்ணிட்டு அங்கிட்ட வந்து டாக்குமெண்ட் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்து ஃபோட்டோ 01 ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் எளிமையாக இருக்கும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வெறும் 1ன்னு கொடுத்தாலும் சரி, இல்லை ஃபோட்டோன்னு கொடுத்தாலும் எடுத்துக்கும். இருந்தாலும் நாங்கள் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அந்த மெத்தடை உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், கஸ்டமரோட ஃபோட்டோவை
நான் ரீசைஸ் பண்ணி ஆல்ரெடி எல்லாம் வச்சுட்டேன். டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ரீசைஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃப் டிக்ளரேஷனை பிரிண்ட் எடுத்து அதை ஸ்கேன் பண்ணுறதுக்காக பிரிண்ட் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள். ஃபோட்டோவுக்கு நேராக ஃபோட்டோன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது வந்து பேரண்ட்ஸோட டீட்டெயில் அப்பாவோடது அம்மாவோடது 2 பேர்த்தையும் வைக்கணும். ஸோ ஒரு வேளை இல்லைன்னா 20 ரூபா பாண்டு பத்திரத்தில் வந்து நீங்கள் வந்து வக்கீல்கிட்ட நோட்ரி பப்ளிக்கிட்ட அவங்க படிக்கலைன்னு சொல்லி அது ப்ரூஃப்க்கு பதிலாக இதை அட்டாச் பண்ணணும். இங்கே பாருங்கள். இந்த செல்ஃப் டிக்ளரேஷனை ஸ்கேன் பண்ணும்போது 150க்கு பதிலாக 140ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவே வந்து 200 கேபிக்குள்ளார 200 கேபிக்குள்ளாரே அதுவே கொண்டு வந்து செட் பண்ணி வச்சிரும். நீங்கள் ரீசைஸ் பண்ண தேவையில்ல. ஸோ ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள். 1 ஃபோட்டோ. ஸோ கஸ்டமரோட ஃபோட்டோவை நான் ஆல்ரெடி ரீசைஸ் பண்ணி என்னோடய ஃபோல்டரில் வச்சுருக்கேன். ஸோ அதுக்குள்ளே போய் நான் வந்து ஃபோட்டோவை வந்து அட்டாச் பண்ணுறேன். அட்டாச் பண்ணிட்டேன். அப்லோடு அப்படின்றத கொடுத்தா போதும். கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஸோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணியாச்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு. ஸோ அட்ரஸ் செக்ஷனுக்கு வந்து ஆதார் கார்டை ப்ரூஃபாக கொடுத்துருங்க. உங்கள் டவுட்டாக இருந்தால் நான் என்ட்ரு பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆதார் கார்டை சூஸ் பண்ணி அப்லோட் கொடுத்துருங்க. அப்லோட் ஆகிடுச்சு. அதே செக்ஷன்லேயே ரேஷன் கார்டையும் அப்லோட் பண்ணிடுங்க. எனி அட்ரஸ் ப்ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா, அது 2வது காலம்ன்றதுனால ஸோ நீங்கள் 2வது காலத்துக்கு அப்படின்றதுனால நீங்கள் 02 அப்படின்னு சொல்லி கூட வைக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அதனால் 2வது நம்பரில் இருக்குன்றதுனால ஸோ 02ன்னு கொடுத்து ரேஷன் கார்டை அப்லோட் பண்ணுறோம். அப்லோடுன்னு கொடுத்தா அப்லோட் ஆகிடும். இதெல்லாம் 200 கேபிக்குள்ளார இருக்கணும். ஃபோட்டோ 50 கேபிக்குள்ளார இருக்கணும். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டே ஃபோட்டோலாம் ரீசைஸ் பண்ணி வச்சுருங்க. அடுத்தது 3வது காலத்தில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ப்ரூஃபாக கேட்குறாங்க. ஃபாதர் ஆர் மதர் கம்யூனிட்டின்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து 2யுமே வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 பேருக்கும் இல்லைன்னா யாருக்கா இல்லைன்னா அது உங்களுக்கு இல்லை அதுக்கான ரீசனையும் சொல்லி நீங்கள் வந்து நோட்ரி பப்ளிக்கிட்ட அஃபிடேவிட் பாண்டு பத்திரம் வைக்கணும். அதே போல் 2 பேரும் வேறு கம்யூனிட்டியாக இருந்தாலும் நோட்ரி பப்ளிக்கிட்ட பாண்டு கேட்குறாங்க தாலுக்காவில். ஸோ அதனால் பாண்ட் பேஜை கரெக்டாக ஸ்கேன் பண்ணி நல்லா கிளியராக தெளிவாக புரிகிற மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. 200 கேபிக்கு மேலேயும் போகக்கூடாது, கிளியராகவும் இருக்கணும். கொஞ்சம் கஷ்டம் தான். கரெக்டாக ஸ்கேன் பண்ணி கரெக்டாக ஏற்றிக்கோங்க. பிரிண்டரில் ஸ்கேன் பண்ணுங்கள். மொபைலில் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பாண்ட் பேஜ் 1 பாண்ட் பேஜ் 2 அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ எழுதுங்க. நீங்கள் அஃபிடேவிட்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். அஃபிடேவிட் பேஜ் 1ன்னு கூட போட்டுக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கான பேஜஸ்லாம் அட்டாச் பண்ணிக்குவோம். அட்டாச் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன். இது இல்லாமல் கூட பிறந்தவங்க யாராவது சிப்ளிங்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட கம்யூனிட்டியும் நீங்கள் வந்து ஒரு ப்ரூஃபாக வைக்கலாம். இப்போ ஒரு வேளை பெரியப்பா பையன் பெரியப்பா பொண்ணு அவங்களோடது இருக்குது, இல்லை சொந்த அக்கா பையன் அவங்களோடது யார்தான் ரிலேஷன்ஸ் யாரது இருந்தாலும் நீங்கள் சிப்ளிங்ஸோடது உடன் பிறந்தவர்கள் யாராவது இருந்தாலும் ரிலேஷனோடது சிப்ளிங்ஸு இது மாதிரி யாரோடது இருந்தாலும் நீங்கள் அவங்களோட ப்ரூஃபை எக்ஸ்ட்ரா ப்ரூஃபாக நீங்கள் வைக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவர் தானான்றதை விஓவை வந்து உறுதிப்படுத்துவாங்க. இதை உறுதிப்படுத்துறதுக்கு நீங்கள் என்னென்ன ப்ரூஃப்லாம் வைக்கணுமோ வைக்கலாம். இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன். ஸோ செல்ஃப் டிக்ளரேஷன் ஸ்கேன் ஆகிடுச்சு. அதையும் காப்பி பண்ணி அந்த ஃபோல்டரில் வச்சு கரெக்டாக அட்டாச் பண்ணிக்குவோம். ஸோ அதுக்கான நேம் வந்து செல்ஃப் டிஇசி அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். பார்த்திங்கன்னா கரெக்டாக அது 200 கேபிக்குள்ளே தான் இருக்கும். 140ல் ஸ்கேன் பண்ணிங்கன்னா மற்ற ஸ்கேனர்லாம் வந்து 150ல் பண்ணிக்கலாம். செல்ஃப் டிக்ளரேஷனை டேரெக்டாக 140ல் கூட பண்ணலாம். பண்ணும்போது உங்களுக்கு ரீசைஸ் பண்ண தேவையில்லை. பாருங்க. அதுவும் இல்லாமல் ப்ரூஃப்ன்றது அந்தந்த தாலுக்காவை பொறுத்து ஒன்று டிபெண்ட் பண்ணுறாங்க. ஒரு சில நேரம்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃபாதரோட கம்யூனிட்டி மட்டும் பண்ணாலே போதும், அல்லது மதரோட கம்யூனிட்டி மட்டும் பண்ணாலே போதும். இப்போ வந்து 2மே கேட்குறாங்க. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ பேமெண்ட் வந்து உங்கள் வேலெட்லேருந்து எடுத்துக்கும். இங்கே பாருங்கள். பேமெண்ட் பேஜுக்கு போயிடுச்சு. இந்த டைமில் நெட்டு எதுவும் டிஸ்கனெக்ட் ஆகிடக்கூடாது, பேக் வந்துடக்கூடாது, ரெஃப்ரெஷ் பண்ணிடக்கூடாது. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆகி முடித்தோடனே இந்த பாருங்கள், யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். சமயத்தில் சில பேருக்கு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வராது. ஸோ வராத நண்பர்களுக்கு மெசேஜ் வரும். அந்த மெசேஜை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா உள்ளே போய் ரீப்ரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் தாராளமாக எனக்கு மெசேஜோ காலோ பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஒப்புகை சீட்டு வந்துருச்சு. இந்த ஒப்புகை சீட்டு இருந்தாலே போதும். மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்குள்ளார இப்போலாம் அப்ரூவல் பண்ணிடுறாங்க. ரொம்ப நாள் எடுத்துக்கிறது இல்லை, ரொம்பவே குயிக்காக பண்ணிடுறாங்க. அது எந்த ஊராக இருந்தாலும் சரி. ஒரு சில ஊரில் மட்டும் டிலே ஆகலாம், அந்தந்த ஊர் சூழ்நிலைகளை பொறுத்து. இங்கே பாருங்கள்,
இதுதான் அதோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கான அக்னாலஜ்மெண்ட். இந்த அக்னாலஜ்மெண்ட்டை நீங்கள் பத்திரமா பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்சால் சேவ் பண்ணி பிடிஎஃபாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நண்பர்களே. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது ரொம்ப எளிமை. நீங்களே வீட்டிலேருந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து. நன்றி, வணக்கம்.